வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்னைக்கு நம்ம பார்க்குறது 8 தொகையும் 10 பாட்டும். 8 தொகையிலையும் அகப்புற பாடல்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தேர்வு நோக்கில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அகம் அப்படின்னு பார்க்கும்போது 8 தொகை பாடல்களில் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை இது எல்லாமே அகம் பாடல்கள். புறம் சொல்லி பார்க்கும்போது புறநானூறும் பதிற்றுப்பத்தும், அதாவது பகர வரிசையில் இருக்க 2 புறப்பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகமும் புறமும் கலந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிபாடல். இது நம்மளுக்கு கண்டிப்பாக கொஷின் வரலாம். ஸோ இந்த பரிபாடலில் அகப்புறம் கலந்தது. சரிங்களா? அதே 10 பாட்டு பார்க்கும் பொழுது அகம் பார்க்கும்போது குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, நெடுநல் வாடை, பட்டினப்பாலை இது எல்லாமே அகம்னு சொல்லுவாங்க. புறம் பார்க்கும்போது மதுரை காஞ்சி, திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு புறம்னு சொல்லுவாங்க. இந்த நெடுநல் வாடை அப்படிங்கிறது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அகம் புறம் அப்படின்னு சொல்லி கருதுபவர்களும் சிலர் இருக்காங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதை வேம்போடு காத்தன் அப்படின்ற ஒரு வரிகள் வருவதால் இதை பாண்டிய மன்னனை குறிக்குது அப்படிங்கிறதுனால இது அகப்புறம் கலந்தது அப்படின்னு சொல்லி சிலர் கருதுவதும் உண்டு. ஸோ நம்ம அதை இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நன்றி.